அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவினில் போகி பண்டிகை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம், அன்றைய தினம் அவசியம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் என்ன, குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு எப்படி அழைப்பது என்பதை பற்றி தான் இந்த பதிவினில் நாம் பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள், அதாவது கடைசி நாளில் தான் நாம் போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம். போகி பண்டிகையை எதற்காக கொண்டாட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் பலர் இதுவும் ஒரு பண்டிகை என்று அதை கடந்து சென்று விடுகின்றனர். பண்டிகையினுடைய தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டு எளிமையாக நாம் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அப்போதுதான் அந்த பண்டிகை நாளில் நாம் கொண்டாடுவதனுடைய பலனை நாம் முழுமையாகவும் எளிதாகவும் பெற முடியும். காஞ்சி மகா பெரியாவும் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பண்டிகையும் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கட்டாயம் சொல்லி கொடுத்து நாம் அந்த பண்டிகையை கொண்டாடுவதே அந்த பண்டிகையினுடைய சிறப்பு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பின்னணியும் சிறப்பும் உள்ளது. அதை முதலில் நாம் தெரிந்து கொண்டாட வேண்டும். பண்டிகையினுடைய தாற்பயத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த பண்டிகையை கொண்டாடும் போது அது நம்முடைய ஆன்மீக விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தும். நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அந்த பண்டிகையினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டு கொண்டாடினார்கள். எனவே பண்டிகையினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு நாம் கொண்டாட வேண்டும். அதற்காக தான் இந்த பதிவு. அனைவரும் இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த பண்டிகையினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொரு பண்டிகையும் நம் முன்னோர்கள் எப்படி கொண்டாடினார்கள், சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் கொண்டாட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அந்த பண்டிகையை கொண்டாடுவதனால் நமக்கு என்ன பலன் என்பதனையும் தெரிந்து கொண்டு பண்டிகையை கொண்டாட வேண்டும். பண்டிகையினுடைய தாற்பயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு நாம் கொண்டாடினால்தான் அந்த பண்டிகையினுடைய முழு பலன்களையும் நாம் பெற முடியும். மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதம், இது தேவர்களுடைய விடியற்கால பொழுது. நாம் ஒவ்வொருவரும் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வருகிறோம் என்பது பொருள். சூரிய பகவான் தன்னுடைய தட்சணாயன பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண பயணத்தை தொடங்குவதற்கு முதல் நாள் கொண்டாடப்படுவதுதான் இந்த போகி பண்டிகை. இந்த போகி திருநாள் அன்று அனைத்து வைணவ தலங்களிலும், அதாவது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளன்று காலையில் திருப்பாவை முடிந்ததும் மாலையில் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறும். போகி பண்டிகை அன்று மாலை வேளைகளில் வைணவ தலங்களில் நடைபெறும் இந்த ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோமேயானால் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். தை பிறந்தால் வழி என்பது நிச்சயம் கிடைத்துவிடும். மங்களகரமான எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கிவிடும். எந்த தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் விளங்கிவிடும். ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்தை போகி அன்று மாலை நாம் கண்டு தரிசித்து வந்தோமேயானால் நம்முடைய துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். புது உற்சாகம் என்பது பிறக்கும். மனதில் புதிய மகிழ்ச்சிகரமான உற்சாகமான எண்ணங்கள் எல்லாம் பிறக்கும். பழைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் போகக்கூடிய நாள் தான் இந்த போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம், அதன் வரலாறு என்ன என்பதனை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் ஆயர்பாடியில் இந்திர விழாவை யாதவர்கள் நடத்தியதால் இந்திரன் மூவுலகிற்கும் தானே அதிபதி என்று கர்வமுடன் இருந்தார். ஆனால் பகவான் கண்ணனோ யாதவர்களிடம் எங்கும் எதிலும் நிறைந்துள்ள விஷ்ணுவை வழிபட்டால் இந்திரனை ஏன் வழிபட வேண்டும் என்று கேட்டவுடன் அனைவருமே விஷ்ணுவை வழிபட ஆரம்பித்தார்கள். இதனால் கோபம் கொண்ட இந்திரன் ஆயர்பாடியில் பெரும் புயல் மழையை வர மேகங்களுக்கு ஆணையிட்டான். பெரும் புயல் மழையால் கோகுலம் மூழ்கி மக்கள் அனைவரும் அவதிப்பட்டனர். நாராயணன் மக்களை காக்க கோவர்த்தனகிரி மலையை பெயர்த்து குடையாக பிடித்து காத்தான். அந்த அதிசயத்தில் அரண்டு போன இந்திரன் கண்ணன் தான் விஷ்ணு என்பதை அறிந்து கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான்.
கண்ணனும் இந்திரனை மன்னித்து, இந்திரா, இனிமேல் பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி திருநாளன்று மக்கள் அனைவரும் உன்னை வணங்கி வழிபடுவார்கள் என்று வரமளித்தார் கிருஷ்ண பகவான். இந்த போகி பண்டிகை என்று மக்கள் அனைவரும் வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்கள் அனைத்தையும் புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாளில் வீட்டில் தேங்கி இருக்கும் குப்பைகளை, தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வீட்டை சுத்தமாக்குவதுடன் மேலும் நம்மிடம் உள்ள தேவையற்ற பழக்கங்கள், தீய எண்ணங்கள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டாத எண்ணங்கள் அனைத்தையும் ருத்ர கீதை ஞான யஜ்ஞம் என அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரித்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள தத்துவமாகும். இதனால் பல்வேறு தெய்வீக குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூய்மையாக்குதல் போன்ற செயல்பாடுகளை இந்த போகி பண்டிகை நமக்கு பிரதிபலிக்கிறது. இப்படியாக போகி பண்டிகை அன்று அதிகாலையில் நம் தேவையில்லாத பொருட்களையும் தேவையில்லாத எண்ணங்கள் அனைத்தையும் ஒரு இடத்தில் குவித்து எரித்து முடித்த பிறகு அன்று வைகரையில், அதாவது விடியற்காலையில் நிலைப்பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். நிலைப்பொங்கல் என்றால் வீட்டினுடைய முன் வாயிலில் உள்ள நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரித்த கரும்புகளை சாத்தி நிற்க வைத்து வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி காட்டி வீட்டு தெய்வத்தை வணங்கி வழிபடுவார்கள். இனி போகி அன்றைய தினம் நாம் அவசியம் செய்ய வேண்டிய 3 முக்கிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவதாக, போகி அன்றைய தினம் காலையில் நாம் இந்திர பகவானை மனதார நினைத்து பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏனால் இந்திரன் தான் நமக்கு மழையை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பாக இருக்கிறது. அதனால் அந்த இந்திர பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக போகி அன்று நாம் இந்திர பகவானை மனதார அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக, போகி அன்றைய நாளில் நாம் மறக்காமல் முன்னோர் வழிபாடு செய்வது என்பது மிக மிக அவசியம். அன்றைய நாளில் முன்னோருக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் நாம் செய்து படைத்து முன்னோரை நினைத்து வழிபாடு செய்து அவசியம் காகத்திற்கு மறக்காமல் அன்னம் வைக்க வேண்டும். அடுத்ததாக, 3வது முக்கிய வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு. போகி அன்றைய தினம் மாலையில் அவசியம் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு இந்த நாளில் மார்கழி மாதம் கடைசி நாளான போகி திருநாள் அன்று செய்வதால் அடுத்த நாள் தை முதல் நாள் முதல் நீங்கள் எதிர்பார்க்காத அனைத்து யோகங்களும் உங்கள் இல்லம் தேடி வருவது என்பது நிச்சயம். குலதெய்வத்தை போகி அன்றைய தினம் மாலையில் நாம் எப்படி வீட்டிற்கு வரவழைப்பது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வணங்குவது என்பது இன்று நேற்று வந்த பழக்கம் அல்ல. இது பழங்காலம் முதலே நாம் வழிபட்ட ஒன்றுதான். போகி அன்று காலையிலேயே உங்களது பூஜை அறையில் விளக்கு, படங்களை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் உங்களது பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்றை ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக 3 வாழை இலைகளை வைத்து அதில் வெறும் பச்சரிசியை வைத்து குழைய வேக வைத்து 3 உருண்டைகளாக பிடித்து வைத்து 3 இலைகளிலும் தனித்தனியாக வைத்து கொண்டு அதன் மேல் கொஞ்சம் தயிரை விட்டு அதன் மேல் சிறிது வெல்லம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, துண்ணு மாவு இவற்றையெல்லாம் வைத்து உங்கள் வீட்டு குலதெய்வத்தை அல்லது பெண் தெய்வத்தை மனதார வேண்டி அவர்களை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். இந்த வழிபாடு செய்யும் போது கலசம் வைத்து வழிபடுவது என்பது மிக மிக சிறப்பு. கலசம் வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவர்கள் வெறும் படையல் மட்டுமே செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்த பிறகு படையலில் இருக்கும் சாதத்தை பிரசாதமாக உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வளவுதான். குலதெய்வத்தை அந்த நாளில் நீங்கள் மனமாற வழிபட்டு வீட்டிற்கு வரவழைப்பதற்கான ஒரு சிறப்பான வழிபாடாகும். இந்த வழிபாட்டை நீங்கள் செய்த பிறகு அடுத்த நாள் பொங்கல், அந்த நாளில் நீங்கள் இறைவனை வணங்கும் போது உங்கள் குலதெய்வமானது உங்கள் வீட்டிலேயே உங்களுடனே இருந்து உங்களை எப்போதும் ஆசீர்வதித்து உங்களுடனே இருந்து உங்களை எப்போதும் ஒரு காக்கும் தெய்வமாகவே உங்களது குலதெய்வமானது உங்களுடனே இருக்கும் என்பது நிச்சயமான நம்பிக்கை.
இனி இந்த போகி பண்டிகை என்று நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்று பார்த்தோமே என்னால், போகி திருநாள் அன்று நாம் இந்திரனை பூஜித்து வழிபாடு செய்வதால் மாமிசத்தை இந்த நாளில் நாம் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, போகி திருநாள் அன்று பகலில் உறங்குதல் என்பதை நிச்சயம் நாம் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, மிக முக்கியமாக போகியில் பிளாஸ்டிக் பொருட்களை எரித்தல் என்பதை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அன்பு நேயர்களே, இந்த போகி திருநாள் அன்று காலையில் நீங்கள் நிலைப்பொங்கல் வைத்து இந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு மறவாதீர்கள். மேலும் அந்த நாளில் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். மேலும் மாலையில் உங்கள் குலம் காக்கும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மறவாதீர்கள். இந்த போகி திருநாள் அன்று அனைவரும் இந்த 3 முக்கிய வழிபாடையும் மேற்கொண்டு அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்று நான் அந்த இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். அன்பு நேயர்களே, இது போன்ற பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து கேட்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல், பயனுள்ள இந்த பதிவு நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் அனைவரும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் தவறாமல் இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.